என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். 20 மற்றும் 21 வசனங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். இங்க ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். இப்ப இதுல 2 காரியங்களை சொல்றார். என்னை சிநேகிக்கிறவர்கள் அப்படின்னா, அப்போ ஆண்டவரை சிநேகிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி வசனம் 17 வாசிக்கிற என்னை சிநேகிக்கிறவர்களை அவர் சொல்லுவாரு, நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப என்னை சிநேகிக்கிறவங்களை நான் சிநேகிப்பேன்னு சொல்றார். இங்க அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளையும் அவங்க சுதந்திரித்து கொள்ள வேண்டும். மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அப்படின்னா 2ஐயும் சொல்றாரு. ஒன்று மெய்ப்பொருள். மெய்ப்பொருள்னா நித்தியமான அழிவில்லாததையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும். 2வது அவர் சொல்ற காரியம் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அப்படின்னா, களஞ்சியம் என்றால் நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய வருமானங்கள், இவைகளெல்லாம் சேர்த்து வைக்கிற இடம். பாருங்க, களஞ்சியத்திலே சேர்த்து வைத்தல், அதாவது அறுவடை நடந்த உடனே நமக்கு வேண்டியதை போக மிச்சத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு காரியத்தை சிலர் அதுக்குன்னு அதை சேர்த்து வைப்பதற்கென்று சில காரியங்கள் இருக்கிறது. அதிலே அவர்கள் சேர்த்து வைப்பார்கள். இங்கே அதான் களஞ்சியம் என்பது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா வைக்கிற இடம், அதை சேர்த்து வைக்கிற இடம், ஒன்று சேர்த்து அதை பத்திரப்படுத்தி வைக்கிற ஒரு இடம் தான் இந்த களஞ்சியம், எல்லாம் சேர்த்து. ஆகவே இங்கே 2 நன்மைகளையும் சொல்றாரு. என்னை சிநேகிக்கிறவர்கள் என்று அவர் சொல்றார். என்னை சிநேகிக்கிறவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் சிநேகிக்கிறாங்களோ, ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறாங்களோ, இவங்களுக்கு கொடுக்கிற 2 பெரிய ஆசீர்வாதங்கள், மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். 2வது அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்ப பிடிக்கும். அப்போ அவங்களுடைய பேலன்ஸ், அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் வந்து நிரம்பி இருக்கும். அவங்க களஞ்சியங்கள் அறுவடையான எல்லா விதை தானியங்கள் எப்பொழுதும் ஃபுல்லாகவே இருக்கும். அது நிரம்பி இருக்கிறது. களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அது நிறைவாகவே இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த பயிர்களை எல்லாம் சேர்த்து வச்சாங்க, இன்னைக்கு பேங்க்ல சேர்த்து வைக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த 2 ஆசீர்வாதங்களையும் சொல்றார். மெய்ப்பொருள் என்பது நித்திய ஜீவன், அழிவில்லாதது, மெய்யானது. அந்த மெய்யானதை, அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த ரட்சிக்குள்ளே நாம் வர முடியும். அப்ப அந்த மெய்ப்பொருளை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் நித்திய ஜீவன் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும் அப்படின்றது அவருடைய பெரிய திட்டம். அதனால தான் இயேசுடைய பிரசங்கம் மத்தேயு 4, லூக்கா 4 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பரலோகத்தை குறித்தே அதிகமாக இயேசு பேசுவார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டு அவரோடு கூட அந்த பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால தான் அவருடைய ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரு. அவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி பிதா கிட்ட வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறது முதல்ல ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம், இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல். அடுத்து அவர் சொல்றாரு, அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பும் பிடிக்கும், நான் நிரப்பும் பிடிக்கும். களஞ்சியத்தையும் அவர் தான் நிரப்பணும். அப்போ அவர் நிரப்புவதற்காக அப்போ அவரை சிநேகிக்கிறவங்களுக்கு இந்த 2 நன்மைகளை கொடுக்கிறார். அப்போ அந்த நன்மையை கொடுக்கறதுக்கு அவர் என்ன அடுத்து செய்யறாராம்? 21 சொல்றாரு, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். 2 காரியம் சொல்றாரு. நீதியிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்களை நீதியின் வழி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். கூட கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆனால் அந்த கூட கொடுப்பதற்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உங்களை வந்து நீதியில நடத்துவதற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பணும். அப்போ நம்ம மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும் அப்படின்னா
அவர் என்ன பண்றாருன்னா நம்மை நீதியின் பாதையில நடத்துறாரு. நீதி வேதம் சொல்லுகிறது நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதிலே மரணம் இல்லை என்று சொல்லி. அப்ப நீதியின் பாதை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாதை, அது நீதியின் பாதை. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அதிலே மரணம் கிடையாது. அப்படியே நாள் கருத்திருக்குமே, அதான் மெய்ப்பொருள். அதாவது பாதாளத்தில் அடைவிட்டு போய்விடாதபடிக்கு, நரகத்தில் தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை யுகா காலங்களாக அந்த மெய்ப்பொருள் என்று சொன்னால் பரலோகத்துக்குள் நாமும் என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நமக்காக ஜீவனை இங்கே கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்றார் அவங்கள அந்த நீதியின் பாதை இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய நீதி. சுயநீதி கிடையாது. நான் பாவமே செய்யல, நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்ம சுயநீதி பேசுறதுக்கு இல்லை. தேவ நீதியினாலே நாம் ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாள் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆகவே ஆண்டவரை யாரெல்லாம் நீங்க உண்மையா சிநேகிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பொருளை கண்டுகொள்ள செய்வார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீதியின் பாதையிலே நடத்துவார். உங்கள் களஞ்சியங்களை நிரம்பி விளைய செய்வார். அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதியின் பாதையிலும் வழிகளிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்ப நியாய பாதைக்குள்ள இது ரெண்டுல நடந்தா மேல சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்ப நீதி தேவை, நியாய பாதையில நம்ம நடக்கணும். நீதி அப்ப வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லி. அப்ப இருதயத்துல விசுவாசிக்கும் போது அங்கே நமக்கு நீதி உண்டாகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் படியே ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் எப்பொழுது ஆண்டவர் சிநேகிக்கும் போது அவர் மெய்ப்பொருளை ஆண்டவர் நமக்கு தருவார். அதோடு கூட நம்முடைய களஞ்சியங்களையும் நிரம்பி இருக்க செய்வார். அப்போ நமக்கு அந்த நித்திய, அதாவது மெய்ப்பொருளை சுதந்திரிக்கிறான கிருபையும் நம்முடைய எல்லா கையின் பிரயாச களஞ்சியம் நிரம்பணும்னா அவர் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துவார். அப்ப அந்த நீதியின் பாதையில நடக்கணும். நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்ப நியாய பாதைக்குள்ளே நடந்தாதான் இந்த ஐஸ்வர்யங்கள். அப்போ அது எல்லாத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம சிநேகிக்கும் போது ஆண்டவர் நமக்கு மெய்ப்பொருளையும் நமக்கு வேண்டிய சகல விதமான நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமைப்படட்டும். ஆனாலும் ஆண்டவரை சிநேகிக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை தகுதியும் படுத்துறாரு. எப்படின்னா, நீதியின் பாதையில ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நியாய பாதைகளுக்குள்ள நம்மளை நடத்துகிறார். அப்படி நடத்தப்படும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு கேட்டு நடக்கும் பொழுது மேலே சொல்லப்பட்ட எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதம் நம்ம கொடுத்து ஆஸ்வதிப்பாராக.